USD கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் பார்க்க போகிறோம். மண்டே மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கோல்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா 5 மினிட்ஸில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா கிளியராக தெரியும். இதில் வந்து 3rd டைம் டச் பண்ணும்போது 4th டைம் 5th டைம் வரும்போதெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இதில் இப்போ நம்ம 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட்டு இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்த மார்க்கெட்டு அகைன் இங்கே ரெசிஸ்டன்ட்லேருந்து அதாவது நம்ம ட்ரெண்ட் லைன்லேருந்து 3rd டைம் டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஃபேக் பை வந்து எல்லாரையும் பை பண்ண வச்சு, அதாவது இந்த சேனல்லேருந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி எல்லாரையும் காட்டிட்டு மார்க்கெட் மேலே வர மாதிரி வந்து இங்கேருந்து எல்லாரையும் பை பண்ண வச்சு மார்க்கெட் சடனாக கீழே வந்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தா 3rd 4th 5th டைமு இதில் டச் ஆகும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கும். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா தெரியும், இல்லை பார்த்தா தெரியும். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப மேலே போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிருக்கும். அதாவது ப்ரீவியஸாக எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்ததோ மார்க்கெட்டில் இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்குல்ல, இது பிளேஸ் வரைக்கும் வந்து நல்லா இங்கேயும் ஃபேக் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரியே காட்டி எல்லாரையும் இந்த இடத்துல பை பண்ண வச்சு சடனாக மார்க்கெட் வந்து ஏன்னா இங்கே ஆல்ரெடி நல்லா பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. பிரேக் அவுட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் இங்கே பை ஃபேக் பை வந்துட்டு ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். திரும்பவும் நல்லா கீழே வந்திருப்பாங்க. கீழே வந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதோட இங்கே 2 தடவை சப்போர்ட் எடுத்திருக்காங்களா, அதுக்கப்புறமா மார்க்கெட் எப்போ இங்கே வந்துச்சோ இங்கே வந்துட்ட அப்புறமா தான் சப்போர்ட் எடுத்திருக்கோம். சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆயிருக்கும். இந்த பிளேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் வந்து மாட்டிட்டு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. இவ்வளோதான் கோல்டு நடந்திருக்கும். இப்போ மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு இந்த பிளேஸ்லேருந்து ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி அகெயின் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அதாவது உங்களுக்கு செகண்ட் டைம் தான் டச் ஆகிருக்கு, 3rd டைம் திரும்ப சப்போர்ட்டுக்கு வந்துட்டு எப்போ இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்களோ ட்ரெண்ட் லைனில் அப்போ தான் மார்க்கெட் வந்து திரும்ப ஃபர்தராக இங்கேருந்து இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி வருவாங்க மேலே வந்து இந்த இடத்த க்ளஸ் கட் பண்ணாங்கன்னா ஸ்ட்ராங்காக. அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இது இருக்கும். அந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பெரிய கேப் டவுன் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நம்ம 4400 வரைக்கும் வரும். 4400 வரைக்கும் வந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ்ல இருந்து ஒரு பெரிய பை என்ட்ரி வரும். பை ஆகிட்டு மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும். ஒரு நல்ல பெரிய கேப்சரே பண்ணலாம் கண்டிப்பாக. 4400 வந்தாங்கன்னா 4400 டு ஒரு 4380 to 85 வரைக்கும் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஜோன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் எப்போ பையிங் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு மேலே வராங்களோ அப்போ பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் புல் பேக் ஆகி மார்க்கெட் வந்து திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய கேப்சர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து இங்கேயே இந்த பிளேஸ்லேயே எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, திரும்ப இந்த ஹையை க்ளோஸ் பண்ணி திரும்ப மார்க்கெட் மேலே வந்தாங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டை வந்து மண்டே எங்கே ஓப்பன் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். உங்களுக்கு விருப்பம் தான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் லைவாகவே அப்டேட் பண்ணுவேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் இருக்குது நம்மக்கிட்ட. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் லைவாக எல்லா அப்டேட்டும் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் நம்ம இதிலே போட்டிருப்போம். இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி மார்க்கெட் இங்கே இருக்கும்போது ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1000 பிப்ஸ் மார்க்கெட்டு இதை கட் பண்ணி நல்லா வால்யூமாக மேலே வந்திருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். வால்யூமாக மேலே வந்தாங்கன்னா இன்னும் மேலே போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் டார்கெட் இதுவாக வச்சுக்கலாம். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறப்ப இவ்வளோ தூரம் போயிருக்கும். உங்களுக்கு எல்லா இண்டிகேஷனும் நான் இதில் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அண்டு நம்மளோட ப்ரீமியம் குரூப்லேயும் நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த என்ட்ரி எல்லாமே டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு வந்து சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம், செல் என்ட்ரி எடுத்திருப்போம். நம்ம செல் என்ட்ரி எடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்போம். நல்லா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் கட் பண்ணி நல்லா கீழே வந்திருப்பாங்க. அண்டு அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2 டேர் கொடுத்துருப்போம். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுலேயும் கரெக்டாக நம்ம சொன்னது தான். மார்க்கெட் எங்கெல்லாம் எப்போலாம் இந்த இடத்துல டச் பண்ணுறாங்களோ செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது ஃபுல்லாக. ஸோ ரெசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம செல் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டே பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்த ட்ரேடோட டார்கெட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த மார்க்கெட் அதையும் தாண்டியே மார்க்கெட் நல்ல ஒரு பெரிய பால் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏன் ரீசன்னா உங்களுக்கு அதுலேயே தெரியும்.
அந்த திரும்பவும் இன்னொரு என்ட்ரி எடுத்திருப்போம். அது வந்து மார்க்கெட் திரும்பவும் இன்னொரு செல் என்ட்ரி கிடைச்சது. இதுல இருந்து கீழே இறங்கிட்டு ரீடெஸ்ட் ஆச்சு. ரீடெஸ்ட் ஆனது யூஸ் பண்ணி திரும்ப ஒரு செல் என்ட்ரி எடுத்திருப்போம். இது வந்து ஃப்ரைடே எடுத்துப்போம். திரும்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் வரும்போது இங்க சப்போர்ட் எடுத்துருக்காங்களா, செகண்ட் டைம் தேர்ட் டைம் இங்க சப்போர்ட் எடுக்க வருவாங்க. இங்க இருக்க லிக்விடிட்டி அண்ட் இங்க இருக்க சப்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட் திரும்ப மேலே போவாங்க. ஸோ நம்ம இந்த பிளேஸை வந்து ட்ரெண்ட் லைனை வந்து கட் பண்ணும்போதே இங்க ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் இங்க ஒரு 300 பிப்ஸ் திரும்ப நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த என்ட்ரி கொடுத்துருப்போம். மார்க்கெட் இது பிரேக் அவுட் பண்ணி திரும்ப ஒரு மேலே 1000 பிப்ஸ் மார்க்கெட் மேலே வந்திருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எது வந்தாலும் லைவா அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டமாவே